இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 9 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிஆர்எஸ்ஆர். அதாவது 9 பிரின்சிபிள்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. 9 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிஆர்எஸ்ஆர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் வந்து எத்திக்ஸ் சொல்கிறாங்க. எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. 9 பிரின்சிபிள்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றாங்க. 9 principles of BRSR. What is BRSR? BRSR அப்படிங்கிறது பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி and sustainability report. அப்ப எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றாங்க. பிசினஸ் should conduct operations ethically. எத்திக்கலினா நீதிக்கு புறம் இல்லாம நடக்கணும். டிரான்ஸ்பரண்ட்லி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், மூடி மறைச்சு இல்லாம எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு வச்சோட. கோர் எலிமெண்ட்ஸ்: ethical policies and procedures, transparent disclosures, legal compliances, risk disclosures, anti-corruption and anti-bribery. Value chain should also follow ethics. Example: company has an anti-bribery policy and publicity disclose. Ethics, transparency, accountability, legal compliances and anti-corruption. இது எல்லாமே அவங்க சொல்றாங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. மீனிங் வந்து பிஸ்னஸ் should conduct operations ethically, transparently and accountability. இப்போ நம்ம கணக்குல வந்து கோர் எலிமெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம் நீங்கள் எதாவது இருந்துச்சுன்னா எத்திக்கல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு எழுதணும். எத்திக்கல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், டிரான்ஸ்பரன்சி டிஸ்க்ளோசர்ஸ், அக்கௌண்டபிலிட்டினா லீகல் கவர்னன்ஸ்னாவே என்ன, லீகல் கம்ப்ளைன்சஸ் தான். இது 3 பாயிண்ட் எழுதுனால மார்க் கிடைச்சிருக்கிறது. என்னன்னா எத்திக்கல் டிஸ்க்ளோசர்ஸ், எல்லாம் எத்திக்கல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ வந்து பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எத்திக்கலாக இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி, டிஸ்க்ளோசர்ஸ், கம்ப்ளைன்ஸ், கவர்னன்ஸ்னா கம்ப்ளைன்ஸ், அப்புறம் லா கம்ப்ளைன்ஸ், லீகல் கம்ப்ளைன்சஸ். அப்புறம் வந்து ரிஸ்க் டிஸ்க்ளோசர்ஸ், ஆன்டி கரப்ஷன்ஸ், பிரைபரி, வேல்யூ செயின் அப்படின்றதுனால வந்து தேவை இருக்குமான்னு தெரியல. அப்போ எக்ஸாம்பிள், கம்பெனி ஹேஸ் அன் ஆன்டி பிரைபரி பாலிசி அண்ட் திஸ் பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ் இட். அப்போ எங்களுக்கு வந்து ஆன்டி பிரைபரி பாலிசி இருக்குது, நாங்கள் வந்து லஞ்செல்லாம் வாங்க மாட்டோம். எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, லீகல் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ் அப்படின்றது இந்த கீவேர்ட்ஸ். அப்போ இந்த மார்க் கிடைச்சிடும். ரெண்டாவது பிரின்சிபல் வந்து சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்விரான்மெண்ட் சேஃப், goods and services should be safe, sustainable and resource efficient. Core elements: sustainable designs, consumer awareness, reduce, reuse, recycles and efficient resource usage. Example: using recyclable packaging. Keywords: sustainable products, resource efficiency, consumer awareness and recycling. What do you mean by consumer awareness? That's very important. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கூட்ஸில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஒரு பொருள் போய் சேரும் போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும். சஸ்டைனபிள் டிசைன், கன்சியூமர் அவேர்னஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணி ரெடியூஸ் த காஸ்ட், ரீயூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ரீசைக்கிள் த ப்ராடக்ட். எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூசேஜஸ். அப்போ இருக்கக்கூடிய வளங்களை சிறப்பாக திறம்பட பயன்படுத்தணும்.
இதான் சொல்லுது ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட், வளங்களை சிறந்ததாக பயன்படுத்துங்கள். அப்போ எக்ஸாம்பிள் யூசிங் ரீசைக்கிளபிள் பேக்கேஜிங், ஒரு பேக்கேஜை வந்து திருப்பி வந்து அதே மாதிரி திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற மாதிரி பேக்கேஜிங் நீங்கள் கொடுங்க. சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸு, நீடித்த ப்ராடக்டாக இருக்கணும். ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், தேவையில்லாத யூஸ் பண்ணக்கூடாது. கன்சியூமருக்கு அவேர்னஸ் வரணும் ரீசைக்ளிங் பற்றி. எம்ப்ளாயி வெல்பீயிங் அப்படின்னு கேட்குறேன். வாட் இஸ் எம்ப்ளாயி வெல்பீயிங், தட் இஸ் சோசியல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸு, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டாவது வந்து சேஃப் ஆஃப் கூட்ஸ், சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கூட்ஸ் வந்து சர்வீசஸ்ன்னு சொன்னால். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வெல்பீயிங், ப்ரொமோட் வெல்பீயிங் ஆஃப் எம்ப்ளாயி. வாட் இஸ் த வெல்பீயிங் ஆஃப் எம்ப்ளாயி? ப்ரொடெக்ட் எம்ப்ளாயிஸ் ஹெல்த், சேஃப்டி, டிக்னிட்டி அண்ட் வெல்ஃபேர். நல்லா வச்சுக்கணும், ஹெல்த், சேஃப்டி, டிக்னிட்டி அண்ட் வெல்ஃபேர். ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் இருக்கணும். ஃபேர் வேஜஸ், வேலை செஞ்சதுக்கு உரிய கூலியை வழங்குங்க. நோ சைல்டு லேபர், எந்த இடத்துலையும் சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. ஒர்க் பிளேஸ் ரொம்ப சேஃபாக இருக்கணும், எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஒர்க் பிளேஸில் மட்டும் அவங்க நல்ல ப்ரிவென்ஷன் கொடுத்தாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுங்க, ட்ரைனிங் கொடுங்க, அதே மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெல்பீயிங் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ப்ரொவைடிங் சேஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் பேயிங் லிவிங் வேஜஸ். வாட் இஸ் சேஃப் எக்யூப்மெண்ட்ஸ்? இப்போ வந்து அந்த ட்ரைனேஜில் இறங்கும்போது அவங்களுக்கு வந்து சுவாச கருவி கொடுங்க, எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி கொடுங்க, நல்ல வேலை செஞ்சு நல்ல சம்பளம் கொடுங்க. ஹியூமன் டிக்னிட்டி, மரியாதை ஃபஸ்ட்டு கொடுங்க, ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க, ஹியூமன் டிக்னிட்டி. அடுத்த பிரின்சிபல் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்? எஸ், கான்செப்டே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல தே ஆர் ஒன் ஆஃப் த பார்ட் இல்லையா. அப்போ அவங்க வந்து ஐடென்டிஃபை ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு தேர் கன்சர்ன்ஸ். வாட் இஸ் த கோர் எலிமெண்ட்ஸ்? ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட். அவங்க காசு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, அவங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு ஃபேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. கன்சல்டிங் லீகல் கம்யூனிகேட் பிஃபோர் ஓப்பனிங் a factory, key weights, stakeholders, communication and responsiveness. That's very 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 important. அடுத்த பிரின்சிபல் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொமோட் ஹியூமன் ரைட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மனுஷன் பற்றி எதுவும் வந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் வெல்பீயிங் பார்த்தீங்க, அடுத்து வந்து ரெஸ்பெக்ட் ப்ரொமோட்டர்ஸ் சொன்னீங்க, அடுத்து 5 பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ப்ரொமோட் ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸுக்கு அப்போ அது ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் இன் ஆல் ஆப்ரேஷன்ஸ், தட் இஸ் கோர் எலிமெண்ட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் பாலிசிஸ் ஏதாச்சும் தான் பாருங்க. நோ டிஸ்கிரிமினேஷன், வேறுபாடுகள் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் குரூப்ஸ், வந்து அவங்க சில உயர் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க பாதுகாக்கணும். நோ ஃபோர்ஸ்டு லேபர் ஆர் டிஸ்கிரிமினேஷன்ஸ், எதுலேயும் வந்து வலுக்கட்டாயம் உள்ள திணிக்க விடாதீங்க. ஹியூமன் ரைட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், நான் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்துல வந்து ஹியூமன் ரைட்ஸ் உடைய பாலிசிஸ் உள்ள அதிகமாக போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆறாவது வந்து ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். என்னங்க, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் அண்ட் ரீஸ்டோர் எக்காலஜிக்கல் பேலன்சஸ். பொல்யூஷன் கண்ட்ரோல், வாட்டர் பொல்யூட் ஆகுது, ஏர் பொல்யூட் ஆகுது. கிளைமேட் ஆக்ஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஹீட், ஏசி யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர், அதெல்லாம் என்ன ஆகுது, ஹீட் ஆகுது, கண்டிப்பாக அதனால ஓசோனில் ஓட்டல் வந்து நம்ம பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் ரிடக்ஷன்ஸ், அதிக விஷயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது. நிறைய இப்போ வந்து வேஸ்ட் தனியாக பண்ணணும், ஒரு ரிசோர்ஸஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆப்டிமம் பிளேஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி அந்த விஷயத்துக்கு போகணும், அது இயற்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். அது ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் பாதுகாப்பு. நம்ம வளங்களை பாதுகாக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. இப்போ நல்லா செய்யறாங்க அப்படின்னு கேட்டால் கூட இன்னைக்கெல்லாம் தெரியல. அதனால வளங்களை பாதுகாக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சில பேர் இந்த பயோடைவர்சிட்டி வந்து உயிரின பன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ லிவிங் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ட்ரீஸு, பேர்ட்ஸ், அனிமல்ஸு, இன்செக்ட்ஸு, அதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டியில் கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது அந்த மாதிரி விலங்குகளுக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்டாலிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க இல்லைங்க,
பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டு, என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் சேஞ்சஸ், பயோடைவர்சிட்டி, பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே கருதப்படுகிறது. ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் பாலிசி. Business should participate responsibly in public policy, policy advocacy, industry associations, fair competitions. இதெல்லாம் வந்து அதில் வருதுங்க. Giving suggestions to the government through CII, FICCI, public policy advocacy, fair competition. இது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, business should participate responsibly in public policy. பப்ளிக் பாலிசி அட்வொகேஷன் நம்ம வந்து சும்மா பப்ளிக்கோட நம்ம ரிலேட் பண்ணும்பொழுது பப்ளிக் இதுக்கு நம்ம கூட எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா the core elements of BSRS have to met holistically when organizations go ahead with the contributions of policy formulations and policy advocacy. அப்போ இந்த பாலிசி அட்வொகேசி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியாது இல்லையா? இது கோர் எலிமெண்ட் ஆஃப் பிஎஸ்ஆர் சொல்றாங்க. அப்ப ஒரு கவர்மெண்ட், ஒரு கம்பெனி ஆர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ரெக்வஸ்ட் கவர்மெண்ட் டு இன்க்ரீஸ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றாங்க. வாட் இஸ் ரினியூவபிள் எனர்ஜி? அதாவது கொள்கை ஆதரவு, கொள்கை முன்னெடுப்பு என்பது அரசின் கொள்கைகள், சட்டங்கள் அல்லது விதிமுறைகள் மாற்றம் ஏற்படுத்த அல்லது மேம்படுத்த அரசு மற்றும் பிற பங்குதாரர்களிடம் அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்து தாக்கத்தை ஏற்படுத்தி செயல்படும் முறை. இன்ஃப்ளூயன்சிங் பப்ளிக் பாலிசிஸ் தான் சொல்றான். அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பப்ளிக் பாலிசினா நம்ம பப்ளிக் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி சொல்றோம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. அட்வொகேசி, ஃபேர் காம்படிஷன்ஸ், அதாவது முன்னெடுப்பாடு செய்ய, முன்னெடுத்து போங்க, ஒரு கொள்கை உடன்பாடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கே நீங்க ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட. பிரின்சிபல் சைட் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட். என்ன க்ரோத்? இன்க்ளூசிவ் க்ரோத், ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட். வாட் இஸ் ப்ரொமோட் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட்? சிஎஸ்ஆர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். சப்போர்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு இன்க்ளூஸ் பண்ணுறது, லைவ்லிஹுட் ஜென்ரேஷன்ஸ், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ், இதெல்லாம் நம்ம கம்பெனியே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ரூரல் ஏரியாஸ்ல பண்ணுங்க. அந்த கபடி போட்டி வைக்கிறது, இல்லை போட்டோ பண்ணி வச்சு அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. கீ இன்க்ளூசிவ் க்ரோத், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்ஆர், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. கன்சியூமரோட வேல்யூ, ப்ரொவைட் வேல்யூ டு கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கோர் எலிமெண்ட்ஸ், ப்ராடக்ட் குவாலிட்டி, கன்சியூமர் சேஃப்டி, data privacy, and the product informations and the grievances mechanisms. These are all very very important. Example: providing accurate label and protecting customer data, consumer protections, product safety, privacy, customer satisfactions, இதெல்லாம் வந்து மிக முக்கியமான கூறுகளாக இந்த BRSR பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்ல வந்து இந்த 9 பிரின்சிபல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அந்த 9 பிரின்சிபல்ஸ் நான் சொன்னேன்: எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டாவது வந்து மொத்தம் 9ங்க. அதில் வந்து முக்கியமானது எத்திக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. அடுத்து வந்து சேஃப் அண்டு சஸ்டைனபிள் குட்ஸ்ன்னு சொல்றாங்க. மூணாவது வந்து எம்ப்ளாயி வெல்பீயிங். அடுத்து நாலாவது வந்து கிட்டத்தட்ட ரெஸ்பெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு வருங்க. அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு வந்துச்சுன்னா அடுத்து திருப்பியும் ஒரு ரெஸ்பெக்ட் ஹியூமன் ரைட்ஸு. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரொடக்ட் ரெஸ்டோர் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பப்ளிக் அட்வொகேஷன் வருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பப்ளிக் அட்வொகேஷன், பப்ளிக் பாலிசி சொல்லுவாங்க. ப்ரொமோட் இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் ஈக்விட்டி டெவலப்மெண்ட். 9வது வந்து லாஸ்ட் வேல்யூ டு த கன்சியூமர்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் மேனர் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம 9 பாயிண்டா சொல்றோம். இந்த 9 பாயிண்டை பற்றி நம்ம படிச்சா எக்ஸாம்ல மார்க் வாங்கலாமா அப்படின்னு
ஈஸியாக வாங்கலாம். You can get easy marks in this. No problem at all. அப்போ நீங்கள் தாராளமாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அப்போ எத்திக்ஸ் பாருங்கள், எத்திக்ஸு சேஃப்டி ப்ராடக்ட்ஸு, அதாவது ஈசர் எத்திக்ஸ்னு சொல்கிறாங்க. ஈசர்னா எத்திக்ஸு, எஸ்னா சேஃப்டி, இ ஃபார் ரெஸ்பெக்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது எம்ப்ளாயீஸ். E for ethics, S for safety, E for ethics employees, R for respect the stakeholders, S for human rights, E for environmental, P for public policy, I for inclusive youth, C for consumers. புரியுதுங்களா? அப்ப இது எப்படி சார் கொஞ்சம் இது கொஞ்சம் கொண்டு வராம இருக்குங்க. இஎஸ்சி ஆர்ஹெச் எபிக் எபிக்னு வார்த்தை ஈஸியாக இருக்குது. புரியுதுங்களா? எபிக் ஈசர் எபிக், எஸ் ஈசர் எபிக், ஈசர் ஹெச் எபிக் என்னங்க ஈசர் வார்த்தை ஈசர் ஹெச் எபிக் எபிக் ஈசர் ஹெச் எபிக். இ ஃபார் ethics, transparency, accountability. S for safety of goods. E for employees. Employees, the human, the wellness of employees. R for respect the shareholders. H for human rights. E for environmental. P environmental தெரியுங்களா? Yes, environmental. It's very important. P for public policies. I for inclusive growth, and C for consumers. Thank you, students.